இன்னைக்கு தான் ஆக வேண்டியது. ஆனால் அவர் இன்னைக்கு ஆகல. ஏன்னா வந்து பாஜகவும் ஆளுநரும் வந்து கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்கூலோட கிளாஸ்மேட்டு. இப்போ கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இப்போ நாளைக்கு தான் வந்து டீட்டெயில் கொடுப்பாப்புல. எத்தனை வாட்டிங்க போவார்? ஒரு முதலமைச்சராக உட்கார வேண்டிய ஆள் எத்தனை தடவை அங்கே போயிட்டு வந்துன்னு இருப்பாப்புல. 3 தடவை ஆளுநர் வீட்டுக்கு. அவர் வேலை வெட்டி இல்லாமையா இருக்காங்க? எவ்வளோ வேலை இருக்குங்க. ஆனால் முதலமைச்சராக இன்னைக்கு உட்கார வேண்டியது இது செதி, பாஜக செதி. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவும் செதி பண்ணியிருக்காரு. இது ரொம்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து கொடியை மீட்ட மாதிரி நம்ம நாட்டை மீட்ட மாதிரி இருக்குது தளபதி வந்து. அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலாக உணர்றேன் நான். இன்றைக்கி நான் உறுப்பினர்லாம் கிடையாது. என்னோட கஷ்டம் என்னன்னா போக்குவரத்து துறை அவ்வளோ பாதிப்பில் இருக்குது. இன்றைக்கி நான் சிஎல் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஆஃபீஸில் கஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேயே 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வேணாம், நம்ம போனால் கூட 3000 ரூபாய் கூட உன் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அந்த போக்குவரத்துறை யாரோட கான்ட்ராக்ட்னு தெரியும். ஸ்டாலின் ஐயாவோட சேர்ந்து சபரிநேசன் மருமகனும் சேர்ந்து நடத்துறது தான் அது. அவங்க அந்த ஆஃபீஸ் அண்டே போய் நான் டைரெக்டாக நான் வந்து வீடியோ எடுத்து நான் போஸ்ட் போட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களாம் எதுக்கு போடுறீங்க அந்த மாதிரி, நாங்கள் எவ்வளோ ஒழுங்காக நடத்துகிறோம் தெரியுமா அந்த ஆஃபீஸ்ன்னு கேட்டாங்க. அதோட வழி என்ன தான் தெரியும். அத்தனை சிஎல் டிரைவர் கண்டக்டர்லாம் கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டிராஃபிக்கில் அவ்வளோ பெரிய பஸ் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது ஆனால் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இதுக்கப்புறம் சந்தோஷமாக இந்த ஆட்சி போவோன்றது. அண்ணன் நாளைக்கு உட்காரப்பில் சீட்டில் வேற லெவலாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் நம்ம நாட்டுக்கு முதல் முறையாக சுதந்திரம் கிடைச்சுன்னு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இது மக்களுக்கான கிடைத்த வெற்றி. ஏன்னா எந்த நேரத்தில் தளபதி ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிக்கும் போது மதிப்புக்குரிய விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் அண்ணனை தான் அவர் ஆரம்பத்திலே வர சொன்னார். அவர் கூட்டணி கட்சி அவங்களோட அழுத்தம் காரணத்தினால அவர் வர முடியல. அவங்க ரீதியாக கொள்கை ரீதியாகவோ அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களாவோ அவர் அங்கே இருந்தார், அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அப்படின்ற பட்சத்துக்கு மக்கள் இத்தனை பேர் இவ்வளோ சதவீதம் வாக்களிச்சிருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்ற போது முதலாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாக்கு ஆதரவு தெரிவித்து 5 சீட்டை கொடுத்தாரு. ஒரு தேசிய தலைவருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாருன்னும் போது அடுத்து உடனே கம்யூனிஸ்ட் 2மே கொடுத்தாங்க. அவங்க ஒரு 4 சீட்டு கொடுத்தாங்க, 2 கம்யூனிஸ்டும் சேர்ந்து. அப்போது இந்த தமிழக மக்கள் மேலே அன்பும் பற்றும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அண்ணா அவர்கள் வராமல் இருப்பாரா? இதெல்லாம் நாங்கள் நாலேஜில் கரெக்டாக போட்டு வச்சுட்டோம். அவர் கண்டிப்பாக வருவாருன்ட்டு எங்களுக்கு தெரியும். தற்கூரின்னா எங்களுக்கு அரிசி தெரியாமல் இல்லை. ஒரு அரிசி வாங்குறோன்னா அதுக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் வண்டி ஓட்டி தான் சம்பாதிக்கிறோம். நான் தாயக்க டவுலை போட்டுக்கின்னு நான் ஒன்றும் அப்படியே கெத்தாக சுத்த போகிறதில்ல. இந்த டவுலை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு நாளைக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு சம்பாதிச்சு நிம்மதியாக சாப்பிடுமே தவிர ஒரு நாள் தாயக்க அரசியலை வச்சு நாங்கள் தேவையில்லாத வேலை பண்ண மாட்டோம். மக்கள்கிட்ட போயிட்டு இவங்கெல்லாம் பண்ண இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை நல்லா ஆச்சு. எங்கன்னா ஒரு இடத்துல இந்த இந்தியாவில் எங்கன்னா பணம் கொடுக்காம யாருன்னா ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இவர் வாங்கியிருக்காரு. எங்கன்னா இது வரைக்கும் நடந்து நீங்க அந்த சரித்திரம் இருக்கா? ₹1 கொடுக்கல. என் கண்ணு இருக்க திமுக கொடுத்தாங்க. நான் இந்த ஏரியா தான் விருகம்பாக்கம் தான், என் கண்ணு கொடுத்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவர் பணமே கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னா அவர் மக்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு, மக்கள் அதை விட எவ்வளோ அன்பு அவர் மேலே வச்சிருப்பாங்க. கார் டிரைவர்ல மதிப்புக்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள், அவர் மகன் சபரிநாதன் அவர்கள், அவர் தான் இப்போ வருங்கால சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக போகிறார். பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்தெல்லாம் பேசினாங்க, பதிவு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே இந்த குறுகி அந்த வாக்கு செலுத்த வேண்டிய நேரத்தில் எல்லாருமே எதிர்ப்பாக இருந்தாங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் சொல்கிறேங்களே, 1000 பேர் எதிர்ப்பாக இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் ரிசல்ட் வந்தவொடனே எல்லாம் தப்பு சிப்புன்னு ஆகிட்டாங்களே. பதில் அதுதான். அவங்ககிட்ட ஆச்சா பூச்சான்னு கத்தின்னு இருக்குது. நம்ம வேலை இல்லை, நம்மளுக்கு ஒரே வேலை. எங்கன்னா தளபதி அண்ணன் சீமான் அவர்கள் 1000 பேசியிருக்காரு தளபதியை பற்றி, ஒரு சின்ன ரிப்ளை பண்ணியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள், குவாலிட்டி எது? ஒரு தலைவருக்கு குவாலிட்டியே அதுதான். ரிப்ளை பண்ணக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மைண்ட் செட்டு மட்டும்தான் இருக்கணும். சும்மா அவன் கத்தின இதுக்கெல்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரல. இந்த மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் சேவை, மக்களுக்கு உண்டான திட்டம் எப்படி 6 கேஸ் கொடுக்க முடியுன்றதுனால தான் அவர் தான் சொல்கிறாருல்ல, நான் சொன்னால் செய்வேன், சொன்னால் செய்வேன்னா செய்வார். அவருக்கு தெரியும்
எப்படி எப்படிலாம் மக்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன், ஒரு தொண்டனாக நினைக்கிறேன், தளபதி முதல்வராக ஆனவொன்னே ஃபஸ்ட்டு கையெழுத்து இந்த மகளிருக்கு சம்மந்தப்பட்ட எதனா ஒரு திட்டத்தில் தான் அவர் கையெழுத்து போடுவார்னு நான் நம்புகிறேன். இணையத்தில் வந்து அதிகமாக வந்து விசிகா அவர்களை விமர்சித்திருக்காங்க, தாவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒரு 2 சீட் வச்சுட்டு இப்போ இவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி. ஏன் அது திமுகவோட உள்சதி கூட இருக்கலாம்ல, அவங்க கூட எங்கள் டவலை போட்டு சீனை போடலாம்ல, அவங்க கூட ட்வீட் பண்ணலாம்ல, டைப் பண்ணலாம்ல, சாட் பண்ணலாம்ல. நாள் வரைக்கும் அவங்க தாவேக்கா ஆதரவாக தான் பதிவு. நாங்கள் தாவேக்கா நாங்கள் விசிகா ஆஃபீஸாக இருந்தால் காலிலேருந்து அவர் அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது நாங்கள் ஏன் விசிகா வாசலில் நிற்கிறோம்? எங்களுக்கு தெரியும் அவர் குவாலிட்டி என்னன்ட்டு, அவர் எப்படி வருவார், எந்த நேரத்தில் வருவார், அவரும் மக்கள் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். அப்படின்ற போது தான் எங்கள் அண்ணன் நம்ம முதல்வர் தளபதி வந்து அவரை எதிர்பார்த்த காரணமும் அதுதான். அவர் குவாலிட்டியான ஆள். இப்போவும் வந்து திமுகவோட தயவுல தான் ஆட்சி நடத்துறது போல இருக்கு. ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சிகளை தான் அழைத்துட்டு போயிட்டு கூட்டம் சேர்ந்தவனுக்கெல்லாம் ஓட்டே மாறாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஓட்டு வந்துச்சா? இதே மாதிரி இவங்க புலம்பினே தான் இருக்கணும். நாங்கள் பாட்டு ஆட்சி நடத்தினே தான் இருக்க போகிறோம். புலம்புறவங்க புலம்பிட்டே தான் இருப்பாங்க. அழுகிறவங்க அழுதுகிட்டே தான் சார் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், எனது தனிப்பட்ட கருத்து, இந்த வாட்டி அதிகபட்ச வாக்கு செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி, அதுக்கப்புறம் தமிழக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. தாவேக்கா தொண்டர் சார், தாவேக்கா ஒரு அடிப்படை தொண்டனா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி தான் ஒரு ஜனநாயகமாக வாக்கை எல்லாருமே போட்டிருக்காங்க. நல்லா இருக்காது, எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்கு. பணமே கொடுக்காம ஓட்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம். ஜனநாயகமா வரணும். ஜனநாயகமா வர்றது தான் வந்து ஒரு நாட்டை வந்து நீங்க திருத்த போறீங்கன்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி நீங்க ஏன் திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா காசு வாங்காம அங்கேயே காசு வாங்கி கூட இங்கே தான் போட்டாங்க. அதனால தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்றி. தாவேக்கா தொண்டன் என்ற அடிப்படையில் நன்றி. நன்றி.